வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிள்ளைங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதுக்கு தாய் தகப்பனோட ரோல் அங்கே என்ன அப்படின்னு, த மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோம், பெரியவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதில் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லேட் சைல்ட்ஹுட் வரைக்கும் 10 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு எல்லா செய்திகளையும் சொல்லிக் கொடுக்கணும். கற்பித்தல் அப்படின்றது என்ன, சொல்லிக் கொடுக்கணும் எல்லாவற்றையும். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா, ஸ்கூலுக்கு போனோன்னா என்னெல்லாம் செய்யணும், வீட்டில் இருந்தால் என்னெல்லாம் செய்யணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும் அப்படின்னு. முதல்ல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கிற அந்த பழக்கத்தை நிறுத்திட்டு பொதுவாக செய்திகளை நம்ம கிரகிச்சுக்கணும், பொதுவாக செய்திகளை நம்ம உள்வாங்கணும், பொதுவாக செய்திகளை நம்ம நினைவில் வைக்கணும். இது மூணுமே ஒரே டேர்மு தான், வேறு வேறு ஒரு ஸ்லாங்கில் சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் பொதுவாக எல்லா செய்திகளும் மனசில் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எப்படி நிறைய விஷயத்தில் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். இந்த ட்ரைனிங்க்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னா, ஒரு நேரத்துலையும் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஓவர் ப்ரொடெக்டிவ் கொடுத்துட்டு அதை படிக்காத விடுறோமா, இல்லை ப்ரொடெக்ஷனே கொடுக்கல, குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு செய்திகளை நம்ம சொல்லித்தரணும். அதில் ரியலிஸ்டிக் கோல்ஸ் அது மட்டும் சொல்லித்தரணும். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வரும், அவங்களுக்கு என்னெல்லாம் சரியாக வரும், அவங்க எதை சரியாக பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி கொடுத்தா அது தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம். பரீட்சை எழுதணும், நல்லபடியாக எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிக்கணும். பாடங்களை 4 பாடம் இருக்குது அப்படின்னா 4 பாடத்தில் இருக்கிற கேள்வி பதில், அதுக்கு இருக்கிற அதில் என்ன 1 வேர்ட் ஆன்சர், ஒரு சின்ன 2 சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி எல்லாமே சொல்லித்தரலாம். அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க இல்லை, 10 வயசு தான் ஆயிருக்கு அவங்களுக்கு. 10 வயசு ஆயிருக்குன்னு சொன்னால் அட் த மோஸ்ட் 4ஆவது வகுப்பு படிக்கலாம். அட் த மோஸ்ட் சில பிள்ளைங்க 5ஆம் கிளாஸ் பாதி வயசு போயிட்டு இருக்குமா இருக்கும். ஸோ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சு அப்போ என்ன படிக்கணுமோ அந்த இன்டெப்த்துக்கு அதுக்கு என்ன வேணும், அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் தான் 10ஆவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் போகும். ஆனால் அதுலேயே கொஞ்சம் என்ன இருக்கிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி வரும், துளியாக பெரிய அளவில் படிக்க வேண்டி வரும். அப்படின்னா அந்த செய்திகளையும் அதுவும் படிக்கணுமே தவிர மதிப்பெண் மட்டுமே என்ன படிப்பில்லை. செய்திகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதை பற்றி எப்படி நம்ம விவரமாக சொல்ல வருது அப்படின்றத பார்த்து தான் அது எழுதுறமா சொல்லணுமா. எழுதினாலும் பெரிய விஷயந்தான், சொல்லினா அதை காட்டில் ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு சரளமாக சொல்ல வருது அப்படின்னு. இந்த சரளமாக சொல்ல வர்றதுக்கு அடிப்படையில் என்ன வேணும்னா, பிள்ளைங்களுக்கு புஸ்தகத்தை பார்த்து செய்திகளை படிக்க தெரியணும். அது செய்தி என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன நியூஸ் பேப்பர் இல்லவே, இது அவங்க வகுப்பில் இருக்கிற பாடம். அது தாய்மொழியில் இருந்தாலும் சரி, பிற மொழியில் இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், சிறப்பாக படிக்க தெரியணும். நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணோம், நிறைய தாய்மொழியில் படிக்கிறோம், கூடவே பிற மொழியான ஆங்கிலத்திலும் சில பாடங்களை படிக்கிறோம். அப்படின்னா இந்த லாங்குவேஜில் ஃப்ளூயன்சியை வளர்த்துக்கணும். சிறப்பான வாரத்தில் ஃப்ளூயன்சி வளர்த்துவிட்டா நம்ம என்ன படிக்கிறோமோ அது மனசில் நின்றுடும். அப்புறம் ஒரே ஒரு தடவை வாயில் யாராவது சொல்லி கொடுக்கலாம், இப்போ நம்ம சொல்கிறத திருப்பி சொல்லு அப்படின்னு. சில பதிவுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எப்படி அப்படின்னு சொன்னால் ரீட், ரிசைட், ரெவ்யூ, ரிஹர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பிளான் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ரீட், ரிசைட், ரெவ்யூன்னு சொன்னால் ஒரு வேளை பார்த்து படிக்கணும், அப்புறம் படித்ததில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும், சொல்லி பார்த்ததை மீண்டும் சொல்லி பார்க்கணும், அப்புறம் ஒரு தடவை ரைட் அப்படின்னு ஒரு தடவை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டா உங்களை அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து அந்த கேள்வி பதில் எப்போவுமே நினைவில் இருக்கும். ஆனால் இதை ஒரு வித்தின் த ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணி படித்து வச்சா அந்த ப்ரெஷரைஸ் பண்ணும்போது நினைவு இருக்கும், நினைவில் இருக்கா மாதிரி நடிக்கும். ஆனால் கொஞ்சம் கழிச்சு அது எல்லாமே மறந்து போயிடும். அது என்ன காரணம், பிள்ளைங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை. அதனால் எப்படியாவது அவங்களுக்கு ஈடுபாடை வர வச்சுட்ட பிறகு தான் பாடங்களை சொல்லிக் கொடுக்க முன் வரணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா நேரத்துலையும் இது எல்லாமே ஏற்புடையது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தாயோ தகப்பனோ இல்லை வேறு இன்னும் டியூஷன் டீச்சரோ யார் வந்தாலும் அதில் நம்ம சிறப்பான செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த அளவுக்கு பிள்ளைங்கள கோடு பண்ணவோ மோட்டிவேட் பண்ணவோ முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி சொன்னால் அந்த நேரத்துக்கு அந்த 15 நிமிஷத்துக்கோ 30 நிமிஷத்துக்கோ அது படிக்கும். ஆனால் அது தாண்டின பிறகு அந்த செய்திகள் எதுவுமே, அந்த படித்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே நினைவில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடியும் சம்படி ஹாஸ் டு ப்ராம்ப்ட் இட் அப்படின்னு வந்துடும், ப்ராம்ப்ட் பண்ணால் தான் சொல்லுவாங்கன்னு. அதனால் இது என்ன மிஸ்டேக்கு, த பேரண்ட்ஸ் ஷுட் நாட் டூ திஸ் மிஸ்டேக்
அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ளாரசன்ட் கலர்லேயே எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அவங்கள நம்ம போர்டு பண்ண முடியாது. இப்போ இது படிக்கிற டைமா, இப்போ எங்கேயோ வெளியில் போகிறோம், அந்த வெளியில் போகிற 10 நிமிஷத்துக்குள்ளே படிச்சுடு அப்படின்னா அது நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் வைங்க, கார் காத்துட்டுருக்கு, டிரைவர் வந்து கார் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம போகணும்னா அந்த 10 நிமிஷத்தை நம்ம அவசரமாக என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர் படிக்கலாம், இல்லை 2-3 நியூஸ் பார்த்துக்கலாம். அதெல்லாம் அவசரத்தில் செய்யலாம். ஏன்னா அது மனசில் இருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிஜமான நிஜம் அதான். ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க செலவு பண்ணுற சமயம் நிச்சயமாக என்ன படிக்கிறாங்களோ அதை மனசில் இருத்திக்கணும். they have to retain it. அவங்க ரீட்டைன் பண்ணிக்கணும்னு சொன்னால் மனம் பதட்டப்படாத பொழுது படிக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவசர அவசரமாக சிலதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அவசர அவசரமாக சொல்லிக் கொடுக்கறது சரிதானா இருந்தால் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது மனசில் நிற்க வேண்டாமா. சொல்லிக் கொடுக்குற பார்ட் என்னோட பார்ட் இட் இஸ் ஓகே, பட் வாட் அபவுட் த ரிசீவிங் எண்ட். அப்போ வரும்போது பிள்ளைங்க அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. வகுப்பறையிலே இந்த வார்த்தைகள் எடுபடும். ஒரு ஆசிரியர் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த 30 பசங்களோ இல்லை 40 பசங்களோ தே ஷுட் பி ரெடி டு ரிசீவ் த லெசன். அவங்க தயாராக இருக்கணும். அப்போ தான் ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, ஜன்னல் வழியாக 3வது பில்டிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, அது மாதிரிலாம் இருந்தால் அந்த மனம் அதில் ஒன்றுபடாத பொழுது எந்த வகுப்பறையிலையும் பாடம் மனசில் நிற்காது, வீட்டில் சொல்லிக் கொடுத்தாலும் நிற்காது. அதனால் ஆனால் வகுப்பறையில் ஆசிரியருக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. அவங்கள வந்து அட்டென்ஷனை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனால் தாய் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் வந்த பிறகு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். பாதி வேலை பண்ணிகிட்டு இருக்குதே, என்ன பண்ண முடியாது, பாடம் சொல்லிக் கொடுக்கறது சரியில்லை. அவங்களுக்கு வந்த பிறகு ஏதோ 1-2 பார்த்து எழுதுகிறாங்க அப்படின்னா பார்த்து எழுத துவங்கின பிறகு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், சிலதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இது ரொம்பவும் ஏற்புடையது தான். ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, ஹவு டு ரெக்டிஃபை டாக்டர், நாங்கள் படுறது தப்புன்னு சொல்லிட்டாங்க, அது எப்படி நேரப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படி என்ன செய்யணும்னா பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுக்கணும். எல்லா நாளும், அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும், ஸ்கூல் போகாத நாள் இருக்கும், வீக்கெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நாளாக இருந்தாலும் எல்லா நாள்லேயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படிக்கணும். அந்த நேரத்தில் எந்த டைவர்ஷனும் இல்லை. வேறு எங்கேயாவது போகணும்னு சொன்னால் அப்போ தான் வெளியில் கிளம்பணும் அப்படின்னு வச்சுக்கூடாது. பிள்ளைங்க படிக்க வந்துடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ் பெருசாகிட்டு வராங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போக முடியாது. ஸோ யூ மஸ்ட் பி அட் ஹோம். அப்படின்னா அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு படிக்கணும் தங்கம், எங்கேயும் வெளியில் போகாத, டு நாட் கெட் யுவர் செல்ஃப் டைவர்டட் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸிங் மைண்ட் எப்படி இருக்கணும், முதல்ல உட்காந்து வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மனசு அமைதியாக வச்சு ப்ரீதிங் எப்படி இருக்குது, இன்ஹேல் எக்ஸேல் இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ண சொல்லி அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸை என்ன பண்ணோம், ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வல்ல இறைவன், கடவுளே எனக்கு கொஞ்சம் துணைக்கு நெல், சீக்கிரமாக நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் படிக்க சொன்னீங்கன்னா இது எல்லாமே ஏற்புடையது தான். எந்த உங்களுக்கு ஆம்னி% நம்மளோட எப்பவுமே இருக்குது. அப்போ நம்ம அதை கூப்பிட்டா தானே துணைக்கு வரும். ஆம்னி% வேறு, இஸ் ஆம்னி பொட்டன்ட் வேறு. அந்த ஆம்னி பொட்டன்ட் சர்வ வல்லமைன்னு வரும்போது நமக்கு படிக்கிறதா சாதாரண ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிப்பு தான் 10 வயசுக்குள்ள. இந்த பழக்கத்தை எப்போவுமே மேற்கொண்டா அவங்க மேலே வகுப்பு வராங்களே, 8ஆம் வகுப்பு 10 ஸ்கூல் ஃபைனல் அப்படின்னு வராங்களே, அப்போ வரைக்கும் இந்த பழக்கத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். அதனால் நினைவாற்றல் என்பது பெருகும், தொடர்ந்து படிக்கிறது மேலே வரும், நல்லா படித்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் பரவாயில்லையே, வி ஆர் பர்ஃபார்மிங் வெரி வெல் அப்படின்னு அந்த பிள்ளைங்களும் நினைக்கும். இது எல்லாமே இன்டர்லிங்க்டு ஆனதுனால முதல்ல ஃபோக்கஸிங் மைண்ட் செட் ஹவ் டு பி டெவலப் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.